பார்வை ஒண்ணுதான் வார்த்தை ஒண்ணுதான் பைசல் செய்யுது வழக்குகளை. சுற்றி எறியும் எந்த நெருப்பும் தொட்டதுண்டு உன்னை சுட்டதில்லை. சத்தியத்தையும் தருமத்தையும் காத்திருக்கும் எங்க தருமதொர. இங்க நடமாடும் சூரியனை கும்பிட்டு பொங்க வைப்போம். எங்க பசி தீர்த்த தருமனுக்கு பல்லாக்கு தூக்கி நிப்போம். எழுந்தா மலை போல நடந்தா நதி போல அந்த ஆகாயம் போல எண்ணாம கொடுக்கும் சொன்னான மனசு இருக்கும். என்று மூடாத கோயில் முன்வாசல் கதவு எப்போதும் திறந்திருக்கும். அந்த வெட்டருவாம் மீசைக்கு தான் எட்டூரும் பணிஞ்சிருக்கும். அவ தொட்டு தந்த நெல்லுமணி முப்போகம் விளைஞ்சிருக்கும். எழுந்தா மலை போல நடந்தா நதி போல. என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அறிவிக்க வேண்டும். தொண்டர்கள் உங்களுக்கு கேட்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். உங்கள் உத்தரவுகளை எல்லா தலைவர்களையும் ஒரே மேடையில் அமர வைக்கக்கூடிய சக்தி அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்களுக்கு மட்டும் இருக்கிறது. அந்த பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும். சட்டமன்ற தேர்தலில் இந்த சமுதாயம் என்ன முடிவெடுக்க வேண்டும், யார் பக்கம் திரும்ப வேண்டும், யாரை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று கூறக்கூடிய கட்டாயத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். எந்தெந்த சமுதாய இயக்கங்கள் எல்லாம் அரசியல் இயக்கங்கள் அந்த ஆதரவு கிடைக்குமா இந்த ஆதரவு கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் போது இந்த ஒரு சமுதாயம் எல்லாத்திலையும் வெற்றியடைந்து விட்டது. ஆனால் அரசியலிலே மட்டும் நாம் வெற்றியடையாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட நேரத்தில் இன்று ஒட்டுமொத்த நாடார்களின் ஒருங்கிணைப்பாக இருக்கக்கூடிய அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்கள் இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு முக்கியமான அறிவிப்புகளை நீங்கள் வெளியிட வேண்டும். அனைத்து தலைவர்களையும் ஒருங்கிணைத்து இந்த தேர்தலுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சி மிக்க ஒரு மாநாட்டை நீங்கள் நடத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகிறோம். இந்த டெல்டா மாவட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழா என்று ஒரு பெரிய மாநாடு ஏற்பாடு செய்த இந்திய நாடார்கள் பேரமைப்பினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை கூறி அண்ணன் ராகம் சவுந்தரபாண்டியன் அவர்கள் எல்லோரும் சமுதாயத்திற்கு பிறகு அரசியலுக்கு வருவார்கள். ஆனால் அரசியலுக்கு பிறகு சமுதாயத்திற்கு வந்து ஒரு அமைப்பை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட இயக்கத்தை சேர்ந்த அண்ணன் ராஜேந்திரன் அண்ணாச்சி மற்றும் பல்வேறு இந்த இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு ஒரு விழா நடத்த வேண்டுமானால் எவ்வளவு கடினம் என்பது அனைவருக்கும் தெரியும். அப்பேற்பட்ட ஒரு விழாவை இரவு பகல் தராமல் உழைத்து ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் டெல்டா மாவட்டத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். 3 மாதங்களுக்கு முன்பே அண்ணன் ராஜா அவர்கள் எங்களிடம் கூறினார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று. அதே போல் எதிர்பார்த்ததை விட ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றியை கூறி ஒரு விரைவில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. இந்த சமுதாயத்தை ஒருங்கிணைக்கிற பணி உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு நாங்களும் துணை இருப்போம் என்று கூறி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நிர்வாகிகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமான உரை வழங்கிய அண்ணாச்சி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக மாநில தலைவர் அகில இந்திய நாடார் மகான் சபை நிறுவனர் அண்ணன் KSM கார்த்தியன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். மணி கொஞ்சம் ஓரமாக வந்துடுங்க.
அடுத்தபடியாக மாவட்ட பொருளாளர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நமது நாடாளுமன்ற ராணுவ தளபதி அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்கள் கேடயம் வழங்கி கௌரவிப்பார்கள். பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நமது அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்கள் கேடயம் வழங்கி கௌரவிக்கிறார்கள். அண்ணாச்சி கே தமிழர் அவர்களுக்கு அண்ணாச்சி ராக்கெட் ராஜா அவர்கள் விருது வழங்கி கௌரவிப்பார்கள். அவர்களுக்கு இப்பொழுது சித்தப்பா தனபால் அவர்களுக்கு நாடார்களின் ராணுவ தளபதி அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்கள் கேடயம் வழங்கி கௌரவிப்பார்கள். மக்கள் படையின் நிறுவன தலைவர் அண்ணாச்சி ஏற்கனவே அவர்களுக்கு அன்புக்கும் பாசத்துக்குரிய என் நாடார் சொந்தங்கள் அனைவருக்கும் என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்கள் அருமை அண்ணன் எங்கள் அருமை அண்ணன் ராக்கெட் ராஜா அண்ணாச்சி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். எங்கள் அருமை அண்ணன் சவுந்தரபாண்டியன் அண்ணாச்சி அவர்களையும் என் அருமை அண்ணன் ராஜேந்திரன் அண்ணாச்சி அவர்களையும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்க அனைவரையும் வரவேற்று சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஸ்ரீமன் அவர்களும் கார்த்திகன் அவர்களையும் வருகை வரவேற்று ஏன்னா அண்ணன் நிறைய பேசுது உங்கள்கிட்ட. ஆனா அந்த டைம் எடுத்துக்க நான் விரும்புறேன். எதுக்கு இந்த நாடா சங்கம், எதுக்காக இந்த கூட்டமைப்பு என்பதுனா நமக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். சிந்தித்து பாருங்கள், அண்ணன் அவர்கள் சொன்னது போது ஒரு அரசியல் இயக்கம் வேண்டும். அதை எடுத்து நடத்துவதற்கு சரியான ஒரு நபர் நம்ம அருமை அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்கள் மட்டும்தான் என்பதை நீங்கள் உணர்வு கொள்ள வேண்டும். இந்த சமுதாயத்தை மக்களை காவல் செய்யக்கூடிய அவர்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் அவர் முகத்தை காட்டினால் போதும். அண்ணன் வருக வேண்டாம், அண்ணன் முகத்தை காட்டினால் போதும். அப்படி ஒரு பலரான ஒரு நம்ம சமுதாயத்தை சேர்ந்த அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்கள் பின்னணியில் நாம் இருப்பதே நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி. அதே வகையில் இந்த சங்கம் எதற்காக அமைக்கப்படுவது என்றால் நம்முடைய பாதுகாப்பு. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் இருக்கும் பொழுது நம் சமுதாயத்துக்கும் நமக்கென்ற ஒரு தலைவர் இருக்க வேண்டும். அப்படியாப்பட்ட தலைவரிடம் நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு நிறைய வாய்ப்புகள் அண்ணன் அவர்கள் பேசணும். என்ன நம்ம எப்ப வேணாலும் பேசலாம். அருமைக்குரிய அண்ணன் அவர் நிறைய பேசணும். ஏன்னா அந்த இளைஞர்களுடைய துடிப்பு, பொதுமக்களுடைய துடிப்பு, மக்களுடைய துடிப்பு, இது எல்லாம் சரியாக 4 மணி நேரம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ணன் அவருடைய பேச்சை கேட்கல, எல்லாம் சோர்ந்து உட்காந்துருந்தாங்க. அண்ணன் அவர்களை பார்த்த அடுத்த நிமிஷம் எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா வேணும், சரியான ஆர்வம். ஆகினால் அண்ணன் அவர்கள் நல்ல ஒரு கருத்துக்களை வளர்த்து எங்களை மாதிரி உள்ளவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சமுதாய தலைவர்களுக்கும் ஒரு ஆலோசனை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொண்டு ஒரு சிறிய வாய்ப்பை எடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செம்மல் விருது வழங்கப்படுகிறது. தண்ணிகளாம் நிறைய விருதுகள் வழங்கிட்டு நலத்திட்டங்கள் வழங்க உதவிகள் வழங்க.
என்ன சொல்லாம ஒழுக்கி பெற்றிருக்கும் பழனிபுரி அண்ணாச்சிய ஆவார் என்று அழைக்கக்கூடிய ராஜபாபு அவர்களே அவர்வழி தனிவழி நம் தலைவர் ராஜன் சௌந்தரபாணி இருக்காங்க அவர் வழி தனிவழி சொல்ல போனா ஒரு பல சொத்துக்கு ஒரு பேருதான் தரும் அப்படின்னு சொன்னான். அண்ணனை முதல்ல அவங்க வீட்டுல போய் சந்திக்க போறோம். ஒரு 10 நாள் ஒரு 10 நாள் 2 காரண சந்திக்க போறோம். அப்ப அண்ணாச்சி வர சொல்லி எங்களை 2-3 மணி நேரம் பேசி குடிச்சிட்டு பக்கத்துல உட்கார்ந்து பக்கத்துல இருந்து இட்லி வையே தோசை வையே நாங்களும் என்னதான் நினைச்சேன். ஆனா நாடார் பட்டியல அதுக்கு ஈராக கொஞ்சம் ராஜன் சொல்ல மாட்டேன்னாச்சு தலைவர் அவரு அப்படிதான். அவர் வீட்டுக்கு போயிட்டோம்னா உட்காரது அனைத்து அந்த அந்நியம் வந்துடுவாங்க. இப்ப தோசை சாப்பிடுங்க சாப்பிடுங்க நம்ம சொல்லுங்க எப்ப எல்லாம் இருக்குன்னு தெரியல. உண்மையிலே நம் சமுதாயத்திற்கு உழைக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர் என்று எடுத்துக்கொண்டால் ஒருவரையும் சாதாரணமாக சொல்லக்கூடாது. கடவுள் போல வாழ்ந்தவர்கள். அவங்க ராக்கெட்டா ராஜ்தான் இருக்குல்ல அவங்க குடும்பம் அண்ணன் அப்படிதான் இருக்காரு. பத்திரிக்கை போனோம் இன்னொன்று கொடுக்க அண்ணாச்சி வெளியூர் இருக்காங்க. நீ அண்ணன் கொடுத்துட்டு போகணும். அது பாருங்க வேலை செஞ்சு அதுதானே வேலை செஞ்சுச்சு. இந்த அண்ணாச்சிக்கு வளர்த்து வேலை செஞ்ச போது உடனே அண்ணன் தான் வேற யாரும் கிடையாது. என்ன சொன்ன பத்திரிக்கை வச்சு சாப்பிட்டோம். அவங்களும் அப்படிதான் நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்டேன். அவங்க அண்ணன் குடும்பமும் இப்படி பாருங்க. நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன். நான் வெஜிடேரியன் நீங்க என்ன சாப்பிடுங்க. நாங்களும் வெஜிடேரியன் விஜய் சாப்பிட்டு முடிச்சோம். பத்திரிகை வைக்கிறது அண்ணன் இது மாதிரி இருந்து எங்க தாலுக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க வரக்கூடாதுன்னு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் கொடுத்தேன். ஏன் தம்பி வேறு எவ்வளவு கொடுக்காது எல்லாம் போயிடும். என்ன சொன்னாரு ஏன் தம்பி வேற கூடாது எல்லாம் கொஞ்சம் வெக்காத வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரே ஹைகோர்ட்ல போட்டு ஒரு வாரம் 10 நாள்ல ஆடு வாங்கி புரியுதா? எப்படியாப்பட்ட தலைவரை பற்றி பேசுறீங்களா? இந்த தலைவருக்கு நிச்சயம் நாடாளுமன்றத்துக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் அந்த ராஜ்யராஜ அதிகாரி என்னை சார்ந்த தலைவர் ராஜம் சொல்கிறேன். அன்பு வழி 60 பிளஸ் ஆர் மைனஸ் என்ன சேர்ந்தா என்ன பிளஸ் நமக்கு இது பிளஸ் தான் மைனஸ் கிடையாது. எனக்கான ஏழு மனம் வந்து எனக்கு மட்டுமே கிடையாது. நான் சமுதாயத்துக்கு வெளிவெளி கிடைக்க போகுதா என் தலைவர் கிழக்கு போக்கு அல்லது இதுக்கு ஒன்று முடியும். இந்த சந்தர்ப்பமா கிடைக்குமா? இளைஞர்களே மாணவர்களே பெரியவர்களே தாய்மார்களே நண்பர்களே அத்தனை பொறுப்பு உள்ள நம் சமுதாய சொந்தங்களே அனைவரும் வந்திருக்க இந்த ஒப்பந்த தலைவர்களை உயர்ந்து வாழ்வழி புகழ் செல்லும்படி உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் 2 பேரும் சமுதாயத்துக்காக பாடுபடுறவங்க சிஆரும் எல்விக்கையும் என்று எல்லோருக்குமே தெரிந்தும் வாழ்த்துவேன். நன்றி. அடுத்ததாக பள்ளி குழந்தைகளுக்கு பரிசீலிப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. சென்னை சந்தியாசி அவர்கள் மாணவர்கள்
மேல வரதுக்கு தயவு செய்து வெளியிடுங்க. அடுத்த இரண்டாம் இடம் ரியாஸ்ரீ மணவரநல்லூர். ரியாஸ்ரீ 489 மார்க் எடுத்து இரண்டாம் இடம் பிடித்துள்ளார்கள். தயவு செய்து மேலே போடுவோம். அடுத்து 10ஆம் வகுப்பில் 3ஆம் இடம் ஆர் அருண்ராஜ் 484 மார்க் எடுத்து 3ஆம் இடம் பிடித்துள்ளார். வாழ்த்துக்கள். அடுத்து 15ஆம் வகுப்பு ஆர் தீபிகா 583 மார்க் எடுத்து முதலிடம் பெற்றுள்ளார். ஆர் தீபிகா. அடுத்து 2ஆம் இடம் 578 மதிப்பெண்கள் பெற்று பி பிரதீக்ஷா. மூன்றாம் இடம் 562 மார்க் எடுத்து பி பொன் தங்கமலர் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி கும்பகோணம். அவருக்கு வாழ்த்துக்கள். 562 மதிப்பெண்கள். மதிப்பெண்கள் அளித்த மற்ற மாணவ மாணவியர்கள் தயவு செய்து அமருங்கள். அடுத்த நமது விருந்தினர்கள் பேசி முடித்த பின்பு அனைவருக்கும் சான்றிதழ், கேடயம், பரிசு தொகை அனைவருக்கும் உண்டு. தயவு செய்து ஒரு 10 நிமிடங்கள் தயவு செய்து அமருங்கள். எல்லாருக்கும் உண்டு. நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் கைகளால் பொற்கரங்களால் அனைவரும் அனைத்து மாணவர்களும் நீங்கள் சான்றிதழ்கள் பெற்றுத்தான் வீடு செல்வீர்கள். ஒரு 10-20 நிமிஷம் மட்டும் தயவு செய்து காத்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய வழிகாட்டி எந்நேரமும் புன்சிரிப்புடன் பல மிகப்பெரிய சிந்தனையுடன் இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய இந்திய நாடார்கள் பேரமைப்பின் மாநில தலைவர் அண்ணாச்சி ராகம் எம் சவுந்தரபாண்டியன் அவர்களை உங்கள் முன் தோன்றி எழுச்சியுரையாற்ற வருகிறோம். வருக வருக என்று வரவேற்பை எழுச்சியுரையாற்றிவிடும்.
நாடார்கள் கூட்டமைப்பு மற்றும் தஞ்சை மாவட்ட நாடார் மகாஜன சங்கம் இந்திய நாடார்கள் பேரமைப்பு இணைந்து நடத்தும் இந்த முப்பெரும் விழா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 123வது பிறந்த நாள் விழா, மாப்போ சிவஞானம் அவர்களது பிறந்த நாள் விழா மற்றும் மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றிய நண்பர் மரியாதைக்குரிய குடம்பை ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணாச்சி சிஆர் என்று அழைக்கக்கூடிய சி ராஜேந்திர அண்ணாச்சி அவர்களே, இந்த இனிய நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கக்கூடிய மரியாதைக்குரிய எல்விகே என்று அழைக்கக்கூடிய மரியாதைக்குரிய எல்வி கந்தசாமி அமைச்சர் அவர்களே மற்றும் தஞ்சை மண்டல இந்திய நாடார்கள் பேரவைப்பின் தலைவர் முருகேசன் அவர்களே, இளைஞரணி மாநில ஒருங்கிணைப்பாளர் சங்கர் அவர்களே, திருவாரூர் தெற்கு மாவட்ட தலைவர் சுந்தரராஜன் அவர்களே, தஞ்சை மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய பாலமுருகன் அவர்களே, திருவாரூர் மாவட்ட செயலாளர் சுதாகர் அவர்களே, தஞ்சை மாவட்ட பொருளாளர் பன்னீர்செல்வம் அவர்களே, கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி தமிழரசன் அவர்களே, கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி தனபாலன் அவர்களே, ஏ செல்வம் அவர்களே, குழந்தை மாநகர தலைவர் மரியாதைக்குரிய லிங்கதுரை அண்ணாச்சி அவர்களே மற்றும் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை கொண்டு பல்வேறு கருத்துக்களை நமக்கு வழங்க வருகை கொண்டுள்ள மரியாதைக்குரிய நாடார் சமுதாய காவலர் சகோதரர் அண்ணன் ஜே ராக்கெட் ராஜா அவர்களே, அதே போல இங்கு வருகை தந்துள்ள அகில இந்திய நாடார் மகாஜன சபையின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் KSM கார்த்திகேயன் அவர்களே, நாடார் மக்கள் பேரவையின் தலைவர் கரத்தை AP ராஜா அவர்களே, நாடார்கள் சகோதரர் கூட்டமைப்பின் தலைவர் முன்னாள் ஸ்ரீரன் அவர்களே மற்றும் இங்கு எனக்கு முன்பு உரையாற்றிய அத்தனை நல்லவர்களுக்கும் இந்திய நாடார்கள் பேரவைப்பின் சார்பாக முதலில் நன்றியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாடார் சமுதாயம் பெருந்தலைவருடைய 123வது பிறந்த நாள் விழா நமக்கு நல்லா தெரியும். இன்றைக்கு தமிழகத்தில் எவ்வளோ அரசியல் கட்சி தலைவர்களை பார்க்கிறோம், 123வது பிறந்த நாள் கொண்டாடுறோம். அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவர் இறந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் ஆயிருக்கு. சற்று சிந்தித்து பாருங்கள் நாடார் சொந்தங்களே, 50 ஆண்டு காலத்திற்கு முன்பாக இருந்த ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் நம் நாடார் சமுதாயத்திற்கு சொந்தமான பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த தின விழாவை கொண்டாடுகிறோம். இது சாத்தியமா? சற்று சிந்தித்து பாருங்கள். எந்த ஒரு தலைவருக்காவது இப்படி ஒரு நிலை வந்திருக்கிறதா? எந்த ஒரு தலைவருக்காக இப்படி ஒரு விழா எடுத்திருக்கிறார்களா என்று சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு பார்க்கிறோம், அதிமுக இருக்கு, திமுக இருக்கு, திக இருக்கு, எவ்வளவு அரசியல் கட்சி தமிழகத்தில் இருக்கு. ஆனால் எந்த அரசியல் கட்சியில ஒரு தலைவருக்கு 50 ஆண்டு காலம் கழிச்சு அவருக்கு விழா எடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக பெருந்தலைவர் காமராஜரை தவிர தமிழகத்திலே உலகத்திலே எந்த தலைவரும் இல்லை. அதற்கு காரணம் தமிழகத்தில் பொற்கால ஆட்சி தந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் என்பதுதான் உண்மை. எந்த இடத்துக்கு போனாலும் முன்னுதாரணம் அவர்தான். ஒரு காலத்தில் காங்கிரஸ்காரங்க சொல்லுவாங்க, நாங்க காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கு திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, விஜய் கட்சியா இருந்தாலும் சரி, அவர்கள் சொல்வது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை நான் கொண்டு வருவோம் என்று சொல்லக்கூடிய அப்பொழுது ஆட்சி அளித்தவர் பெருந்தலைவர் காமராஜர். இன்னைக்கு பாருங்க, இன்றைக்கு எத்தனையோ அரசியல் கட்சி இருக்கு. சமீபத்தில் பார்க்கிறேன், இன்னைக்கு எந்த அரசியல் கட்சி தலைவருக்காவது அவங்க கட்சிக்காரங்க தான் அவங்க பிறந்தநாளை கொண்டாடுவாங்க, மற்றவரை யாராவது கொண்டாடுறாங்கன்னா நிச்சயமா கிடையாது. இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாங்க, ஆனால் காங்கிரஸ் கட்சி கொண்டாடுவாங்க இல்லை. ஒவ்வொரு மூலை முடுக்கில் இருக்கக்கூடிய நாடார் சொந்தங்கள் தன்னுடைய சொந்த காசு செலவு பண்ணி பிள்ளைங்களுக்கு நோட் புக் வழங்குறது, பிள்ளைங்களுக்கு நல்ல செய்யறது, மதிய உணவு திட்டத்தை கொடுக்கிறது, என்னென்ன செய்ய முடியுதோ அத்தனை நலத்திட்டத்தை இன்றைக்கு வாங்கி கொண்டிருக்க ஒரே ஒப்பற்ற தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் என்பது மாற்று கருத்து இல்லை. அப்படிப்பட்ட பெருந்தலைவர். அதே போல மாப்போ சிவஞானம் ஐயா அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே இன்றைக்கு திருத்தணி நம்ம கூட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு முழு காரணம் மரியாதைக்குரிய மாப்போ சிவஞானம் அவர்கள் தான் இன்றைக்கு தமிழகத்துக்கு கூட இன்றைக்கு திருத்தணி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒப்பற்ற தலைவர். இன்றைக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு நலத்திட்ட கொடுக்குறாங்க.
500க்கு 483 மார்க் அவங்க பிள்ளைங்களுக்கு குழந்தைகளை நம்ம ஊர்ல நம்ம பிள்ளைங்க இருக்காங்க. படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிங்க, நல்லா படித்து வேலை வாய்ப்புக்கு போங்க. அதுக்கு மேல சொந்த தொழில் ஒரு வாரத்தை செய்வோம். நாடார் அப்படின்னாலும் பழைய கிடையாது, எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அப்பா வந்து காலையில கோயம்பேடு, சென்னையில கோயம்பேடு போயிட்டு வருவாரு. 4 மணிக்கு எழுச்சி போயிடுவாரு. 6 மணிக்கு வீட்டுல அந்த அம்மா வந்து திறந்து இருக்கும். இவருக்கு மார்க்கெட் போயிட்டு 7 மணிக்கு வருவாரு. அந்த அம்மா வீட்டுக்கு அனுப்புவாங்க, ஸ்கூல் பிள்ளைகளை அனுப்புவாங்க. அந்த அளவிற்கு உழைக்கக்கூடிய சமுதாயம் நாடார் சமுதாயம் என்பது மட்டும்தான் என்பது எந்த ஒரு மாற்று கருத்துமில்லை. அப்படிப்பட்ட நாடார் சமுதாயத்தில் பிறந்த நாம் எந்த அளவிற்கு நாம் இருக்க வேண்டும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு பார்க்கிறோம், மறைக்கப்பட்ட நாடார் சமுதாய தலைவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க சற்று சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு பாக்குறீங்க, மரியாதைக்குரிய ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்கள். சிவந்தி ஆதித்தனாரை பொறுத்த வரைக்கும் எந்த ஊர்ல ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறோமா என்னுடைய பங்கு எடுத்துக்கோங்க. எங்க ஊர்ல ஒரு கோயில் கட்டுறேன், என்னுடைய பங்கு இருக்கும். எங்க ஊர்ல நாங்க ஒரு ஸ்கூல் கட்டுறோம், என்னுடைய பங்கு இருக்குன்னு சொல்லி என்ன வேணுமோ அதை எடுத்து கொடுத்தவர் மரியாதைக்குரிய சிவந்தி ஆதித்தனார் அவர்கள். இன்றைக்கு சிவனார் இருக்காரு. இன்றைக்கு HCL கம்ப்யூட்டர் அப்படின்னா சிவநாடார் இன்றைக்கு தமிழகத்திலே இந்தியாவிலே இன்றைக்கு அதிக அளவில் தான் சம்பாதித்த பணத்தை பொது காரியத்துக்காக கொடுக்கக்கூடிய ஒரே ஒப்பற்ற தலைவர் மரியாதைக்குரிய சிவநாடார் அவர்கள். இன்னைக்கு நிறைய இடத்துல சொல்றோம், நாடார்கள் அரசியல் அதாவது அரசு அதிகாரியா இருக்கக்கூடிய நாடார்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்வாங்க. இப்ப மாற்று ஜாதியில இருந்தாங்கன்னா தான் சமுதாயத்தை சார்ந்தவங்க யாராவது வந்தாங்கன்னா உடனே என்ன வந்து கேட்டு செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் நாடார் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அரசு அதாவது அரசு ஊழியர்கள்லாம் நாடார் சொல்ல மாட்டாங்க. இது உண்மை, ரொம்ப வருத்தமான ஒரு செயல். நாடார் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரி அதிகாரத்தில் இருக்கும்போது தான் நாடார்னே சொல்ல மாட்டாங்க, சொல்லாம அப்படியே வண்டியை ஓட்டுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பார்க்கும்போது நான் நாடாருங்க அப்படின்னு சொல்லி நாடார் சங்கத்தை போய் சேர்ப்பாங்க. சிந்தித்து பாருங்க, ஏன் நான் நாடாரும் சொல்ல பையனா இருந்தாலும் அன்னைக்கு நேரத்தில் வேற ஒரு ஜாதியில பொண்ணு எடுக்கட்டுமே, பொண்ணு கொடுக்கட்டுமே, முடியாது. ஏன்னால் இன்றைக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நாடார் சமுதாயம் நம்ம ரத்தத்துக்கு நம்ம ஜீனுக்கு ஒரு பவர் இருக்கு. வேகம் அதிகமா உள்ள ஜீன் நம்மளுடைய ஜீன், யாரையும் ஏமாத்தாத ஜீன் நம்ம ஜீன். அப்படிப்பட்ட சமுதாயத்தினால இன்றைக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நம்ம சமுதாய மக்கள் அதாவது ஆணுக்கு பெண் சமம் என்ற நிலையில் இன்றைக்கு இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், எந்த இடத்துலயாவது எந்த ஊர்லயாவது போய் பாருங்க, ஒரு சங்கத்தோட ஆண்டு விழா ஏதோ நடந்ததா இந்த அளவுக்கு பெண்கள் இருப்பாங்க சற்று சிந்தித்து பாருங்க. நிச்சயமாக குழந்தை மாநகரம் மட்டுமல்ல, தமிழகத்தில் எங்கு சென்றாலும் சரி அங்கு நாடார் சொந்தங்கள் குடும்ப சகிதமாக வந்து இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாடார் சமுதாயத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்திலே இந்தியாவிலே இஸ்ரோ எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு அறிவாளி என்று சொல்றோம். ஏற்கனவே இஸ்ரோ தலைவராக இருந்த சிவன் அவர்கள் நாடார் அவர்கள், சிவன் நாடார் அவர்கள் நாடார் அவர்கள். அதே போல இப்ப இருக்கக்கூடிய நாராயணன் அவர்கள் நாடார் அவர்கள். அறிவாளிகள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே மெஜாரிட்டியா இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய நாடார் சமுதாய மக்கள் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல இன்றைக்கு அரசியல் நம்முடைய நாடார் நிலை என்ன என்று சற்று சிந்திக்க வேண்டும். நான் ஏற்கனவே அரசியல் இருந்திருக்கேன், எம்பிக்கு நின்றிருக்கேன், எம்எல்ஏக்கு நின்றிருக்கேன், உள்ளாட்சிக்கு நின்றிருக்கோம். அரசியல் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம், நிறைய காசு இழந்திருக்கோம், நிறைய ஏமாற்றப்பட்டிருக்கோம். ஏன்னா அரசியல்ல காசே இல்லாம போறவன் எவ்வளவு வேணா வளைஞ்சு போக முடியும். நம்ம காசோட போறதுனால நம்மளால வளைஞ்சு போக முடியாது. நாடாருக்கு இயற்கையான குணமே எவனையும் வளைவது நாடார்கள் கிடையாது. இதுதான் உண்மை. இன்றைக்கு தமிழகத்தில் 13% நாடார் இருக்கும். இன்னைக்கு தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதி இருக்கு. 13% அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 எம்எல்ஏ நமக்கு வேணும். ஆனால் இன்றைக்கு வெறும் 15 எம்எல்ஏ மட்டும்தான் நமக்கு இருக்கும். மீதி 15 எம்எல்ஏ நாடார் எம்எல்ஏ மற்ற ஜாதியினர் களவாடி சென்று கொண்டிருக்க என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும். 30 பேருக்கு இருக்கிற வெறும் 15 பேர் மட்டும்தான் நமக்கு நாடாரா இருக்கும். சற்று சிந்தித்து பாருங்கள் மக்களே. எதுக்காக என்ன சொல்றோம் அப்படின்னா, அரசியல் நான் இருந்து எல்லா எலெக்ஷன் நின்று செலவு பண்ணிட்டு அரசியல் வேண்டாம்னு சொல்லி வெளியே வந்தோம். காரணம் என்னன்னா, அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் நம்ம வரைக்கும் கலந்துட்டு நாடார வந்து அப்படியே பரவாயில்ல நல்லவன் சொல்லிட்டு போறாங்க தவிர நமக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு ஒற்றுமை தேவை. சொல்லுவாங்க ஒற்றுமை தானே இருக்கும், ஒற்றுமை எல்லாம் பஞ்சம் கூட்டத்தை கூட்டி இருக்க முடியுமா? இந்த கூட்டம் பத்தாது. நாம் குறுநில மன்னர்கள் போல் அங்கங்க ஒற்றுமை குட்டி குட்டியா இருக்கும். இந்நிலை மாற
வேண்டும். தமிழகத்தில் ஒருமித்த கருத்துள்ள அனைத்து நாடாளும் ஒற்றுமையாக வந்தால் மட்டுமே அரசியலில் நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அந்த அங்கீகாரம் கிடைப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் இடத்தில் தான் இந்திய நாடார்கள் பேரவைப்பை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் என்பதை அனைவருக்கும் நன்றி தெரிந்து. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய வெள்ளை முதல்ல கூட்டமைப்பு நாங்க வந்து பேசுறோம். முதல்ல 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பேசும்போது நான் சொல்றேன், நாங்க இந்திய நாடார்கள் பேரமைப்பு ஒரு அமைப்பு வச்சிருக்கோம், எல்லாரும் ஒருங்கிணைக்கிறோம், நீங்களே எங்க கூட வாங்க நீங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகிட்ட பேசுறோம். அவங்க சொல்றாங்க, இல்லங்க நாங்க யோசனை பண்ணி சொல்றோம். அப்புறம் நான் சொன்னேன், எனக்கு ஒரு 15 நிமிஷம் பேசுறதுக்கு மட்டும் டைம் கொடுங்க, உங்களுடைய மாதாந்திர கூட்டத்தில் வந்து நான் பேசுறேன் அப்படின்னு. மாதாந்திர கூட்டத்தில் போய் நான் பேசுறேன். என்ன நோக்கத்தோடு இந்திய நாடார்கள் பேரமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது, இது செயல்பாடுகள் என்ன, வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன செய்வோன்றத தெளிவா சொன்னேன். ஒண்ணுமே பேசுறேன். பேசி முடிச்ச 15வது நிமிஷத்துல தஞ்சை மண்டலம் கூட எப்பொழுதும் தோளோடு தோல் கொடுப்போம் என்று கூறியவர்கள் இங்க உள்ள நாடார் சமுதாய பெருமக்கள் இந்நேரத்தில் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். சற்று சிந்தித்து பாருங்க, இன்றைக்கு நாடார்கள் தொகுதியில் எப்படி எல்லாம் நாடாருக்கு கெட்டு போறோம் பாருங்க. இன்னைக்கு நாடார் அரசியல்வாதி 4 பிரிவா பிரிக்கிறான். ஒண்ணு நாடார்ன்றா, இல்ல சாணார்ன்றா, இல்ல கிராமணின்றா, இல்ல கிறிஸ்டின்றா, இல்ல இந்துன்றா, 5 விதமா நம்மளை பிரித்து இன்று பிரித்தாளுகிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம எந்த விதத்துல போடக்கூடாது. நீ நாடாரா சாணாரா கிராமணியா எல்லாம் ஒண்ணு, ரத்தம் ஒண்ணு, நாடார் ரத்தம் தான் ஒண்ணு. நான் நாடார் ரத்தத்தின் ஒண்ணு சேர்த்திருக்கின்ற எண்ணம் நமக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் வர முடியும். ஒரு காலத்துல 1967 பெருந்தலைவர் காமராஜர் தோக்குறாரு. தோக்கும்போது அன்னைக்கு என்ன சொல்லி திமுக வந்தது? திராவிடம் என்ற வார்த்தையை சொல்லிதான் திமுக அன்னைக்கு வந்தது. திமுக வரும்போது திராவிடம் என்ற சொல்லை சொன்னார்கள். எதுக்கு திராவிடம்? காமராஜர் இருக்கும்போது தமிழ்நாடு தமிழ் மக்கள் என்று சொல்லும் போது திராவிடம் என்ற வார்த்தையை என்ன சொன்னாரு? திராவிடம் சொல்லும் போது தெலுங்கர் கன்னடர் எல்லாரையும் ஒன்னா சேர்க்கக்கூடிய ஒரு பலமான அமைப்பாக இருந்த அவங்களுடைய செயல்பாடுகள். ஆனால் அதே திமுக இன்றைக்கு நம்மளை என்ன செய்யுது? நீ 5 பிரிவை நம்மளை பிரித்து தனித்தனியா பிரிக்குது. இன்றைக்கு கன்னியாகுமரி நாடாளுமன்ற அதிகமான உள்ள தொகுதி. கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆஸ்டின் அவர்கள் எம்எல்ஏ நிற்கிறாங்க. அவர் எடுத்து மாற்று சமுதாயத்தினர் அந்த தொகுதியில் 80% நாடார். ஆனால் அந்த இடத்துல மதம் என்ற பெயரை நம்மளை பிரித்து மாற்று சமுதாயத்தில் அவங்க ஜெயிச்சு வராங்க. வளர்ந்து தொகுதி விஜய் தாரி இருக்காங்க, 80% நாடார் ஓட்டிருக்கு. ஆனால் அங்க மதம் என்ற பெயர்ல பிரித்தாளுமை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்களே. நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டிய காலகட்டத்தின் கட்டாயம் இன்றைக்கு ஒன்றாக இணைய வேண்டும். இன்னைக்கு பார்க்கிறோம், இந்த பக்கம் நாராயணாட்சி ஒரு சீட்டு கொடுத்தா போதுன்றாரு, இந்த பக்கம் தமிழ்நாட்சி ஒரு சீட்டு கொடுத்தா போதுன்றாங்க. யோசனை பண்ணுங்க, 13% 30 எம்எல்ஏ வாங்கக்கூடிய நிலையில ஆளுக்கு ஒரு சீட்டு வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும் நம்முடைய சமுதாயம்? சற்று சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு பாருங்க, எல்லாருமே நம்ம தொழில் ரீதியா நம்ம இருக்கிறோம். எல்லாம் இன்னைக்கு சாப்ட்வேர் கம்பெனி போயிட்டோம். அரசு ஊழியர்ல எவ்வளவு பேர் இருக்கும் சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு நீதிபதியில எவ்வளவு பேர் நம்ம இருக்கோம் சிந்தித்து பாருங்க. IAS ஆபீசர் எவ்வளவு பேர் இருக்காங்க சிந்தித்து பாருங்க. இல்லை, எதுவுமே இல்லை. நாடார் சமுதாயம் புறப்பணிக்கப்பட்ட சமுதாயமாக இன்றைக்கு இருக்கிறது. இந்நிலை மாற வேண்டும் என்றால் அரசியல் அங்கீகாரம் தேவை. அரசியல் அங்கீகாரம் வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒற்றுமை இருந்தால் மட்டுமே நம்மளால் அரசியல் அங்கீகாரம் வாங்க முடியும் என்று தெரிவித்துக் கொண்டு ஒருமித்த கருத்து எடுக்க வேண்டும். ஒருமித்த அதாவது இன்னைக்கு எவ்வளவு பேர் நான் பார்த்துட்டேன். நாங்க ஆரம்பத்தில் 1994 நாடார் மகாஜன சங்கத்துடைய கோல்டன் பீச் மாநாட்டம். அதுக்கு முன்னாடி நானே கரிக்கோட்டராஜ நாராயணாட்சி தனபால் ஆட்சி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஊரா சுத்தி வந்தோம். சுத்தி வரமா இருந்தது ஒற்றுமை. அந்த பலம் இன்னைக்கு இருக்கான்னு பார்த்தா நாடார்கிட்ட அந்த பலம் இல்லை. அன்னைக்கு அந்த டீம் அப்படியே இருந்தா இன்னைக்கு ராமதாஸ் மாதிரி ஒரு மிகப்பெரிய சக்தியாக நீங்க நாடார்கள் வைத்திருப்போம். அந்த நிலை இல்லை. ஆனால் காலத்தின் கட்டாயம் இப்பொழுது நாம் ஒன்றிணைக்க வேண்டும். ஏன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் என்ன செய்வோம் நமக்கு தெரியாது. நம்ம இன்னைக்கே கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு நாடார்கள் ஒற்றுமையை நிலைப்படுத்தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிள்ளைங்களுக்கு கொண்டு வந்தால் நிச்சயமா நமக்கு தேவையான அங்கீகாரம் கிடைக்கும். அந்த அங்கீகாரத்தின் அடிப்படையிலே நாம் ஒற்றுமையை இணைந்து செயல்பட வேண்டும். அரசியல் கட்சி நமக்கு கட்டாயம் தேவை. ஏனால் அரசியல் தான் நமக்கு அங்கீகாரம் கொடுக்கும், வேற எதுவுமே அங்கீகாரம் கொடுக்காது. அரசியல் தேவை. நீங்க யோசனை பண்ணி பாருங்க, சென்னையில ராக்கெட் ராஜா வரக்கூடாது அப்படின்னு இருக்கின்றாங்க. கும்பகோணத்துக்கு வரக்கூடாது எங்கேயாவது இருக்கா? இல்லை. ஆனா கும்பகோணத்திலே வரக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் இருக்கிறாங்கன்னா சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் வளரக்கூடாது என்ற எண்ணத்திலே இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாற்று கட்சியினர் மாற்று ஜாதியினர் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்கிறது. 4 மணிக்கு மீட்டிங், 4:30 மணிக்கு எல்லாருமே வந்துட்டாங்க.
அண்ணாவர் லேட்டாகிறது காரணம் என்ன? சில காரணங்கள், சொல்ல முடியாத சில காரணங்கள். இதெல்லாம் நமக்கு குறுக்கீடு. இந்த குறுக்கீடு எல்லாம் இல்லாம இருக்கணும் என்றால் நாம் ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா இருந்தால் நம்மளால சாதிக்க முடியும். இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க, சின்ன சின்ன ஜாதி கட்சி 2% வச்சிருக்கான், ஒற்றுமையா இருக்கான். அவன் போல முதலமைச்சர் உட்கார்ந்து பாக்குறான். 3% இருக்கக்கூடிய வேற ஒரு ஜாதி கட்சி அவன் போனா போய் பாக்குறாங்க. கேப்டன் கட்சி 6% இருக்கும், அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு தமிழகத்தில் 13% இருக்கக்கூடிய நாடார்களுக்கு இல்லை என்றால் அதற்கு காரணம் நம்மிடம் ஒற்றுமை இல்லை என்ற எண்ணத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். வலுவான அரசியல் அங்கீகாரக்கூடிய கட்சி நம்மிடம் இல்லை என்பதை சிந்திக்க வேண்டும். மரியாதைக்குரிய அண்ணன் ராக்கெட் ராஜ் அண்ணனுக்கு ஒரு வேண்டுகோள் நாங்கள் வைக்கிறோம். அதாவது இந்திய நாடார்கள் பேரமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது தமிழகத்தில் உள்ள அனைத்து நாடார் சொந்தங்களையும் ஒன்றிணைக்க வேண்டும், அரசியல் அங்கீகாரம் வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்திய நாடார்கள் பேரமைப்பை நாங்கள் துவக்கிறோம். நீங்க உங்களுக்கு ஒரு பலம் இருக்கிறது, உங்கள் பின்னால் இளைஞர்கள் இருக்கிறார்கள். அந்த இளைஞரை கட்டுக்கோப்பாக சரியான முறையில் கொண்டு சென்று தமிழகத்திலே நாடார்களுக்கு தேவையான அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுத் தருவதற்கு நீங்கள் முன்வந்து செயல்பட வேண்டும் என்பதை இன்றைக்கு தஞ்சை மண்டலத்தின் சார்பாக இந்திய நாடார்கள் பேரமைப்பின் சார்பாக கோரிக்கையை வைக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் அவர்களுக்கு இந்த அதாவது நிறைய விஷயம் பேசலாம். அண்ணன் பேசுறதுக்கு டைம் ஆயிடுச்சு, நிறைய விஷயத்தை பேச முடியல. மறைக்கப்பட்ட நாடார் சமுதாயர்கள் மிகப்பெரிய ஆட்கள் இருக்காங்க. அதுல ஒரே ஒருத்தர் நான் சொல்றேன், அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வாய்ப்பூட்டு வேலுச்சாமி நாடார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க. வாய்ப்பூட்டு வேலுச்சாமி நாடார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு எதுக்கு வாய்ப்பூட்டுன்னா, ஆங்கிலேயர் காலத்துல அவர் நிறைய பேசுவார். மக்கள் கிட்ட அவர் பேச்சு எடுபடும். மக்கள் கிட்ட வந்து பிரச்சனையாகி அரசுக்கு எதிர்ப்பு வரும்போது அவர் வந்து நீங்க வாய்ப்பூட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த வாய்ப்பூட்டு சட்டத்தை கொண்டு வந்து வாய்ப்பூட்டு வேலுச்சாமி நாடார நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒண்ணு ரைட், வாய்ப்பூட்டு வேலுச்சாமி நாடார பேசக்கூடாது. இந்த தேவர் முத்துராமலிங்க தேவருக்கு அது இதை கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் கொண்டு வந்து நல்லா பேசுற ஆட்கள் பேசக்கூடாதுன்றாங்க. அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு சமுதாயத்துக்கு மேலேயும் ஒரு பார்வை அரசுக்கு இருக்கும். தேவர் சமுதாயத்து மேல ஒரு பார்வை. தேவர் சமுதாயமா நீ ஊரை விட்டு வெளியில போனா ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டு ஊரை விட்டு நீ வெளியில போனா ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டு போப்போம் அப்படின்னு கூட எவனா அவனால் அவள் நம்பிக்கை. அப்படிலாம் இந்த காலத்துல அவருக்கும் குரல் கொடுத்தவர் நம்முடைய வாய்ப்பூட்டு வேலுச்சாமி நாடார். தைரியமிக்க சமுதாயம் நாடார் சமுதாயம், தொலைநோக்கு சிந்தனை உள்ள சமுதாயம் நாடார் சமுதாயம், எதற்கும் கலங்காத எதற்கும் தயங்காத சமுதாயம் தமிழகத்திலே நாடார் சமுதாயத்தை தவிர யாரும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய நண்பர்கள், சகோதரர்கள், உறவினர்கள் அனைவருக்கும், குறிப்பாக எல்வி கண்ணாச்சி, சிஆர் அண்ணாச்சி அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இந்திய நாடார்கள் பேரவைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆழ்ந்த சிந்தனை உள்ள கருத்துக்களை விரைத்து சென்றிருக்கிற என்ற நிறுவன தலைவர் அண்ணாச்சி அவர்களுக்கு இப்பொழுது கேடயமும் பொன்னாடையும் பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக நலத்திட்ட உதவிகள் வாங்கக்கூடிய பெறக்கூடிய சூரிய பிரியா, நெய்க்குப்பை, மாலாமருதையன், நீடாமங்கலம், முருகன் முத்துச்செல்வி, கஞ்சனூர் இவையெல்லாம் தயவு செய்து மேடைக்கு அருகில் வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக பணக்காட்டுப்படை கட்சியின் மாநில இளைஞரணி தலைவர் அண்ணன் திரு பேய்க்குளம் அந்தோணி நாடார் அவர்கள் எழுச்சுரை ஆற்றுவார்கள். பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழாவை மிகவும் சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்த தஞ்சை மண்டல நாடார்கள் கூட்டமைப்பினருக்கு என்னுடைய பணங்காட்டு படைகள் சார்பாக முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த விழாவிற்கு மிகவும் சிரமத்திற்கு மத்தியில் அண்ணன் நாடார்குல மானங்காத்த மாவீரன் அண்ணன் கராத்தே சிறுநடரின் மறுபிரதி அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்களை வருக வருக என்று எங்களுடைய பணக்காட்டுப்படை கட்சி சார்பாக வரவேற்கிறேன். பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் இந்த பிறந்தநாள் விழாவில் அண்ணன் கலந்து கொள்கிறார்கள். ஆனால் இந்த பெருந்தலைவர் ஒரு இந்தியாவில் ஒரு சிறந்த தலைவர் என்றால் கர்ம வீரர் காமராஜர் மட்டுமே. ஒரு ஒப்பற்ற தலைவர் கர்ம வீரர் காமராஜர் மட்டுமே. அரசியலில் ஒரு சிறு விமர்சனம் இல்லாத ஊழலற்ற ஒப்பற்ற ஆட்சி கொடுத்த ஒரு தலைவனை இந்த ஒரு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு எந்த தகுதியும் இல்லாத ஒருத்தன் அவர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் என்று சொல்கின்றான். ஆனால் அதை இந்த சமூகம் இன்று வரை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஓடாத மானும் போராடாத இனமும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. எனவே நம்முடைய சமூகம் இன்று எந்த வளர்ச்சி வணிகத்தில் அடைந்து விட்டது. ஆனால் போராட்ட குணம் நம்மிடத்தில் இல்லை. இந்த போராட்ட குணம் இல்லை என்றால் நாம் அரசியலில் சாதிக்க முடியாது. எனவே போராட வேண்டும். மக்கள் நம்முடைய உரிமைக்காக அரசியல் காரணங்களுக்காக நாம் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்றால் வருகின்ற ஆலங்குளம் சட்டமன்றத்திலே இந்த பணங்காட்டுப்படை கட்சி சார்பிலே எங்களுடைய தலைவர் நாடாளுமன்ற மானங்காத்த மாவீரன் அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும். சட்டமன்றத்திலே இந்த திருச்சி சிவாவை நாக்கை புடுங்கும்படி அவர்கள் கேட்க வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்கு இந்த நாடார்களின் பலம் தெரியும். இல்லை என்றால் இவர்கள் இப்படியே பேசிக்கொண்டு செல்வார்கள். கர்ம வீரரே பேசுகின்ற இந்த இனம் நாளை யாரை பேசாது. எந்த ஒரு தகுதியும் இல்லாத இந்த நபர்கள் நம்மை கர்ம வீரரை பேசுகிறார்கள். இவருடைய நாக்கை நமக்கு அறுக்க முடியவில்லை என்று ஆதங்கம் என் மனதில் இருக்கிறது. கடவுள் அதற்கு அருள் செய்தால் அதையும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏனால் இதற்கு ஒரு வழக்கை போட்டுக் கொள்ளுங்கள். இந்த வழக்கை சந்திக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் கட்சி நடத்தவில்லை, படை நடத்துகிறோம். எங்களுடைய ராக்கெட் ராஜா அவர்கள் தலைமையிலே இந்த படை நடத்தப்படுகிறது. எனவே படை யுத்தம் செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய டைமில் அதனால என்னுடைய நிறுவன தலைவர் அண்ணன் நாடார்குல மானங்காத்த மாவீரன் அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். பல தடைகளை கடத்திய தயத்திருந்து தஞ்சை மண்டலத்தில் தடம் பதிக்கும் நாடார்களின் விடிவெள்ளி, நாடார்களின் பாதுகாவலர், நாடார்களின் புதிய எழுச்சி, நாடார்களின் மறுமலர்ச்சி, நாசாவால் ஏன் இஸ்ரோவால் கூட அடக்க முடியாத ராக்கெட் எங்கள் ராக்கெட் ராஜா அவர்களை எழுச்சி விளையாட்ட அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம். என் அன்பு நாடார் இரத்த உறவுகளுக்கு இந்த இடத்துல உறவுகளை உங்களெல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் இந்த பக்கம் வந்ததே இல்லை. குறிப்பாக எப்பவும் சொல்கிற மாதிரி நான் வெளியே வர்றது மிக குறைவு. காரணங்கள் உண்டு. நான் முதல்ல இந்த உறவுகளை சந்திக்க வாய்ப்பு கொடுத்த நம்ம அண்ணாச்சி ஒட்டுமொத்த உறவுகளுக்கும் நான் நடத்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியினால வர்ற வழிகளில் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அந்த திருச்சியில நம்ம இதே மாதிரி ஒரு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் உறவுகளையும் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ரெண்டாவது, நான் எப்போதும் சொல்ற மாதிரி எனக்கு அரசியல் வராது, அரசியல் பேச தெரியாது. ஏன்னா எப்போதும் சொல்றேன், என் ரத்தத்துல ஊறி கிடக்கிறது வேற மாதிரி. ஒரு கால சூழ்நிலையால தான் இன்னைக்கு இந்த மாதிரி மேடைகள் இதெல்லாம் வந்து நிக்கிற அளவுக்கு இருக்கு. தென் மாவட்டத்தில் வேற மாதிரி களத்துல வளர்ந்தவங்க நாங்க. குறிப்பா சொல்லணும்னா தவறா எடுத்துக்கிட்டாதீங்க, மைண்ட் எங்கேயுமே போகாது எனக்கு, அதுதான் பிரச்சனை.
உறவுகளை இந்த இடத்துல நாங்கள்கிட்ட கண்டிப்பாக ஒன்றை சொல்லிக்கிட்டு தான் ஆகணும். நான் இன்னைக்கு இந்த இடத்துல உங்க முன்னாடி வந்து நின்றாலும் இன்னைக்கு அரசியல் பேசுறவங்கலாம் சொல்லுவாங்க, மிகப்பெரிய சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு அவர்கள் துறை சார்ந்து இருக்கிற பெரிய பண சம்பளத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வராங்க. உறவுகளை உங்களுக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல, நாங்கள் இங்கே கல்விகளை இழந்து தான் இந்த மாதிரி ஒரு பயண பாதையில் இருக்கிறோம். பணத்தை இழந்தா கூட போகுது, கல்வியினுடைய இழந்த சுமைகள் எங்களுக்கு தான் தெரியும். அதனால் எப்பவும் போல என் சமுதாயம் நான் சொல்லி படிக்க போகிறதில்ல, என்னுடைய இனம் தன்னால் வளரும், தன்னால் படிக்கும். அறிவுரையை சொல்லி வளர்ற இடத்துல என ஒரு நாள் இல்லை. உறவுகளை ஒன்றை இந்த இடத்துல தெரிவிக்க ஆசைப்படுறேன். எங்களை மாதிரி பாதையில் நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் போகிற பகுதியில் காரு பங்களான்னு சம்பாதிச்சிருப்பாங்க. எங்களோடு பயணித்த எங்கள் குருநாதர்களாக இருந்த எங்கள் குலசாமியாக இருந்த அண்ணன் கராத்தே செல்வி நாடாராகட்டும், மிகப்பெரிய செல்வந்தராக இருந்து மறைந்த எங்கள் அண்ணன் வெங்கடேச பண்ணையாராக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய ஸ்டீல் ஃபேக்டரி ஓனராக இருந்து தன் உயிரையே இந்த சமுதாயத்துக்கு அர்ப்பணித்த மாவீரன் கபிலன் நாடாராக இருக்கட்டும், இவர்களெல்லாம் நாங்கள் இழந்துதான் இன்னைக்கு நிற்கிறோம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க நம்ம அரசியலை நோக்கி போகணும்னு சொல்லி. அண்ணாச்சி சொன்ன மாதிரி எங்க வழி எப்பவுமே தனி வழிதான். அந்த ஆலங்குளத்தை நோக்கி தான் எங்களுடைய அரசியல் பயணம் கண்டிப்பாக இருக்கும். ஒட்டுமொத்த மானம் காத்த அந்த நாடார் சமுதாயம் ஆலங்குளத்தில் களமிறங்கும். நீங்க என்ன கூட்டம் போட்டு மேஜிக் பண்ணாலும் எங்க தொகுதிக்கு வாங்கன்னா உங்களை கூப்பிடுவோம். அதே மாதிரி இன்னைக்கு சில வலைதளங்களில் பார்க்குறோம், இந்த சாதி இல்லை, சாதி பேரை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த டிவிகளில் ஒரு விவாதமாக போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம், எந்த இடத்துலையும் நாங்கள் இந்த நாடார் நாடார் நாடாருங்கிற என் உயிர் விட்ட சொல்ல தவிர எந்த வழியும் வராது. நீ 1000 தான் சொன்னாலும் நாங்கள் பனையேறினா சொல்லுவோம், பனையேறி நாடாருன்னு தான் சொல்லுவோம். என் உறவுகளை நான் அந்த பரம்பரையில் வந்து இந்த பரம்பரையில் வந்த ஒரு காலம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்கள் எங்கள் தொழிலை குல தெய்வமாக மதிக்கிறோம். நான் எப்பவும் சொல்ற மாதிரி நாங்கள் எந்த உயர்வான இடத்துல இருந்தாலும் கெத்தா சொல்றது நான் பனையேறி நாடார் வம்சம் அப்படின்னு சொல்லி. ஆகவே எங்களை அந்த நாடார் என்று உச்சரிக்க கூடாது என்று சொல்றதுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது. நான் ஒரு சராசரி நபராக இருந்திருந்தா உங்களை எப்பனாலும் வந்து சந்திச்சுக்கலாம், என் உறவுகளோடு எப்போதும் பார்த்துக்கிட்டு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கலாம். கடுமையான போராட்ட வாழ்க்கை எங்களுக்கு இந்த 50 கடந்து செல்கின்ற வாழ்க்கை எங்களுக்கு முன்னாடி இருந்த யாருக்கும் கொடுத்து வைக்கல. கண்டிப்பாக அதை பாதுகாப்போடு போக வேண்டிய ஒரு சூழல், சட்டத்தை மதிக்கின்ற சூழல், வேற எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிற இதிலேயே இப்போ வந்திருக்கிற ஒரு நீதிமன்ற உத்தரவின்படினால தான் வந்திருக்கேன். அதனால நிறைய கட்டுப்பாடுகள், நிறைய விஷயங்கள், சென்னைக்குள்ள வரக்கூடாது, கும்பகோணத்துக்கு வரக்கூடாது. அப்படி என்ன பண்ணிட்டான் அந்த ராக்கெட் ராஜா? நீ என்ன சொன்னாலும் எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, எங்கேயும் வரல. ஆனால் நாடார் என்று சொல்றதுக்கு எப்போதும் நாடார் தான் சொல்லுவோம். உறவுகளை நான் சொல்ற மாதிரி எனக்கு இன்னைக்கு இந்த இடத்துல கல்விக்கு கொடுத்த அந்த பரிசுகள் சந்தோஷத்தை விட எனக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன், எனக்கு தேவை என்னுடைய உழைப்பால் உயர்ந்த என் ஜாதி வியாபாரி பாதுகாப்பா இருக்கணும். குறிப்பாக அந்த சிறு வியாபாரி, அதே மாதிரி என் ரத்தத்துல கலந்த என் உறவு, என் நாடார் இளைஞர்கள் பட இருக்கிற மாணவர்கள் பாதுகாப்பான கல்வியோடு கல்வி போயிட்டு வரணும். எங்க குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக பார்க்கின்ற எங்கள் நாடாத்திகள் பாதுகாப்பா இருக்கணும். இது தென் தமிழகத்தில் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கோம். இனிமே
கும்பகோணத்துலயும் ஏதாவது தவறு நடந்ததுன்னா கும்பகோணத்துக்கும் ரோட்டு பேர் இருக்கும். அதனால என் உறவுகளை நான் எப்போதும் எல்லா இடத்துலையும் சொல்றதுதான், நான் ஆரம்ப கட்டத்திலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், வெளியே வர்றது குறைவு, நான் உங்க முன்னாடி தோன்றுவது குறைவு. இல்லைன்னா இந்த சினிமால நடக்கிற டயலாக் மாதிரி இந்த ஒத்த தலையை எடுக்கணும்னா 10 தலை துணை வேணும் மாதிரி ஒரு அப்படி ஒரு சூழல் கண்டிப்பாக எனக்கு அடுத்தால இந்த ஊருக்கு ஒரு வர வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. இதை ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா ஏத்துக்கிற இந்த நிகழ்ச்சியை உறவுகளை எங்க இருந்தாலும் என் குடும்பத்தில் உங்களுடைய ஒரு குடும்ப உறுப்பினராக உலகத்தின் எந்த மூலையில நான் நாடார இந்த ஜாதிய என் மனைவியை விட காதலிக்கிற அந்த ஜாதிய நாடார எனக்கு அந்த நாடார்ங்கிற அந்த ஒற்ற வரிதான் என் உயிர் மூச்சு. கண்டிப்பாக உங்களை சந்திக்கிற சூழ்நிலை இல்லாட்டினாலும் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக எந்த உலகத்தின் மூலத்தில் வாழ்ந்தாலும் உங்களோடு நான் எப்பவும் இந்த அன்பை சுமந்து இருப்பேன். அண்ணாச்சிட்ட கேட்டேன், இவ்வளவு குடும்பமாக வந்திருக்காங்கன்னு சொல்லி, ஏன்னா தென் தமிழகம் வேற மாதிரி இருக்கும், அங்கே ஒரு ஆக்ஷன்லேயே இருக்கும். அது இன்னைக்கு நான் பார்த்தா ரொம்ப சாஃப்டாக இருக்கு எனக்கு. ஏன்னா இவ்வளவு குடும்பமாக வந்திருக்குது எங்கேயும் பார்த்ததில்லை. நம்ம நிகழ்ச்சிக்கு வரமாட்டாங்க, ஏன்னா நம்ம பசங்க ஆடுற ஆட்டத்தை பார்த்தா களமே மாறிடுவாங்க. அதனால எனக்கு இதை தவிர வேற பேச வராதனால தான் இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. சொல்றேன்ல, எங்க சுத்தினாலும் டாபிக் அங்க வந்துடும். அதனால கண்டிப்பா எனக்கு எல்லாத்த விட என் உயிர் மூச்சு இந்த நாடார் இளைஞர்கள் தான். அடுத்த ஒரு தலைமுறை எப்பவுமே சொல்றேன், எங்களை அறிவுரை ஏற்று வாழ்ற சமுதாயம் இந்த சமுதாயம் கிடையாது. கண்டிப்பா அவங்களே படிச்சிருவான், அவங்களே உழைச்சிருவான். கண்டிப்பாக இப்படி ஒரு நிகழ்ச்சியில உங்களெல்லாம் பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி. கண்டிப்பா அடுத்த முறை ஒரு வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பா ஆண்டவன் நம்மளுக்கு அந்த அருளை கொடுப்பான். இத்தனை இவ்வளவு மிகப்பெரிய ரெண்டாவது எல்லாரும் சொல்ற மாதிரி ஒற்றுமை ஒற்றுமைன்னு சொல்றாங்க. நாடார் ஒற்றுமையானா எல்லா இடத்துலையும் இருக்கிறதா, ஒற்றுமைங்கிறது இல்லை, ஒழுக்கமாக இருந்தாலே போதும் நம்ம சமுதாயம். வேற மாதிரி ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவங்க கேட்குற மாதிரி இதான் கேட்பாங்க. அதனால என்னுடைய உறவுகள் பெண்கள் அதிகமாக இருக்கிறதுனால சில விஷயங்கள் பேச முடியல. ஏன்னா உங்களை பார்த்தா நான் வந்துடுது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா. எனக்கு என் உயிரே அவங்க தான். என்னுடைய மிகப்பெரிய இங்க இருந்து நீங்க பாக்குறீங்கன்னு தெரியல, மிகப்பெரிய அதாவது அங்க நம்மளுடைய நாடார்கள் இளைஞர் படைக்கு சமமாக நம்மளுடைய நாடாத்திகள் படை அங்க இருக்கு, ஆலங்குளம் பகுதி அங்கெல்லாம். அதனால நானும் நிறைய விஷயங்களை இழந்திருந்தாலும் எல்லாத்தையும் இழந்திருந்தாலும் உங்களை போன்ற உறவுகளை எனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்காங்கிற மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு கண்டிப்பா. அதனால நான் பயணித்த பாதை வேறு, பயணிக்கின்ற பாதை வேறு. அதனால சில விஷயங்கள் எனக்கு வரல, காலத்தின் கட்டாயத்தினால தான் இந்த அரசியல் வாழ்க்கை அந்த மாதிரிலாம் போகிறோம். இனிமே ஒரு அமைதியான சூழ்நிலை, எங்கேயுமே எந்த பிரச்சனையும் ஒரு வன்முறையோ எதுவுமே இருக்க வேண்டாம்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். இருக்காம வைக்கிறது அவரவர் கையில தான் இருக்கு. கண்டிப்பாக என்னுடைய பாதையில வர்ற நான் உயிராக மதிக்கிற அந்த இளைஞர்களுக்காக நீதிமன்ற உத்தரவுல இருக்கும் இறங்குள்ளேயே. இருந்தாலும் தம்பி தப்பா சொல்லக்கூடாது. வாண்ட இருக்கிற மெட்டல் வேற, ஏன்ட்ட இருக்கிற மெட்டல் வேற. இந்த மாதிரி ஒரு உற்சாகமான டயலாக்கா இருந்தாலும் நம்ம தொழில வளருவோம். அந்த மாதிரி ரசிச்சுட்டு தூரம் போயிடுவோம். ஏன்னா எங்களுடைய வாழ்க்கை யாரும் பாடமாக எடுத்துக்கிட வேண்டாம். நல்ல பாதையில பயணிங்க, அமைதியான வாழ்க்கையை தேடுங்க. சரியா? உங்களுக்கு நாங்க இருக்கிறோம். எங்கள் குருநாதருக்கு நாங்க வணங்கி டெய்லி வணங்கிட்டு படுக்கிற எங்கள் கராத்தே செல்வி நாடாருடைய ஆசி எங்கிட்ட இருக்கு. அதே மாதிரி நாங்க உயிரே போனாலும் காமராஜர் வம்ச வழியில வந்த எங்களுக்கு யாரும் தேவையில்லை. களம் கனமா இருந்தாதான் கலக்கலா இருக்கும். இந்த இடத்துல இருந்து சொல்றேன், ஆலங்குளம் களம் எப்படி பதறன்னு மட்டும் பாருங்க. இந்த தடவை அதாவது உறவுகளை என்ன கூட்டம் போடு, நான் சொல்லிருக்கிறது ஒரே ஒண்ணுதான்.
நான் யாரையும் விமர்சனம் செய்ய வரலை, அது அவரவர்கள் பாதை. யாராவது பெரிய பெரிய தலைவர்கள் இருந்தால், நீங்கள் தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்காக போராடுறீங்க, அந்த ஆலங்குளத்துக்குள்ள கொஞ்சம் வாங்க. நீங்கள் 10 லட்சம் 11 லட்சம் பேரை கூட்டுறவங்க கொஞ்சம் வாங்க. அங்க வீர பரம்பரை என் பனையேறி நாடார் வம்சம், பனையேறி நாடார் வம்சம் எப்படி தெரிக்க விடுறாங்கன்னு மட்டும் பாருங்க. அங்க என் சமுதாயத்தை தவிர வேறு யாருக்கும் அங்க நாடார் ஆலங்குளம் மக்கள் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். அதே மாதிரி எல்லாரோட பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம். வியாபாரிகளுக்கு கண்டிப்பா பாதுகாப்பு வேணும். சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத மரணங்கள் எல்லாம் இருக்கு. நான் எப்போதும் சொல்ற மாதிரி வெறும் விளம்பரத்துக்காக போராடுற வாழ்க்கையில நான் கிடையாது. அதெல்லாம் சென்டிமெண்டால நடக்கவும் மாட்டேன். விமர்சனங்கள் 1000 வந்தாலும் என்கிட்ட கையில என்ன இருக்குன்னு வெளியே தெரியாது. அதனால அந்த மாதிரி நடவடிக்கைலாம் போகும். இந்த போலியான கல் இறக்குற போராட்டம், இந்த கண்டன போராட்டங்கள்லாம் போலியா கொடுக்குற இடத்துல இந்த பனையேறி நாடார் வம்சங்கள் பயணிக்கிற பாதை ஒரு காலம் கிடையாது. என்றும் என் பாதை, என் இளைஞர், என் உயிர் மூச்சாக மதிக்கின்ற உறவோடு தான் என் பாதை. மீண்டும் ஒரு முறை இந்த உறவுகளை சந்திக்க வாய்ப்பு கொடுத்த எனக்கு, அவர்களே இவர்களெல்லாம் வராது, எனக்கு அரசியல் பேச தெரியாதுங்கிறனால ஒட்டுமொத்த அனைவரையும் அண்ணாச்சி மூலமா அவளை மதிக்கிற. கண்டிப்பாக இதற்கு காரணம் இன்னொரு முக்கியமான விஷயம், அண்ணாச்சி கூட்டாங்க எங்களை. இது தென் தமிழகத்தில் பார்க்க முடியாது. சேர் மேல எந்திரிச்சு நின்றுப்பாங்க எல்லாரும். அண்ணாச்சியில கேட்டேன், அவ்வளோ அழகா கட்டுக்கோப்பா இருக்கேன்னு பார்த்தேன். உங்களை பார்த்தா நானே அமைதியாகிற சூழ்நிலைக்கு வந்துட்டேன் இன்னைக்கு. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோடு இவ்வளவு நேரம் செலவழித்ததில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை ஆண்டவன் அருளால, காமராஜருடைய ஆசியால, ஐயாவினுடைய ஆசி நம்மளுக்கு என்னைக்கு இருக்கிற ஒரு உறவுகள் உங்களோடு சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும்போது மீண்டும் உங்களை பார்க்குறேன். அதனால மீண்டும் ஒரு வாய்ப்பு வரும்போது வர்றேன். எல்லாரும் மிஸ் பண்றேன். ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ. பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம். அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி, இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி. நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். பெத்தவங்க செஞ்ச புண்ணியம்தான் பிள்ளைகளை சேருமையா. உத்தமரு ரொம்ப ஒசந்தவரு, என்ன பெத்தவரு இந்த பெரியவரு. அவரை போல இங்க யாரும் இல்ல, அலசிப்பாரு நீ உலகத்துல. அண்ணனுன்னா அண்ணனையா, அன்பு உள்ள மன்னனையா. ஊரெல்லாம் கொண்டாடும் உன் பேரையா. நீ பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம்.
வெற்றியெல்லாம் உங்க கூட வரும் நீங்க போற இடம் நல்ல பெருமை பெறும் சத்தியத்தை தினம் காத்து வரும் அந்த சாமி தரும் பல நூறு வரும் மனசு எல்லாமே கோவிலையா அதுல நீதானே சாமி ஐயா நல்லவன் தான் இவன் வல்லவன் தான் நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தான் நல்லவன் தான் இவன் வல்லவன் தான் நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தான் நாடெல்லாம் வெல்ல வந்தான் அடனி தங்கக்கட்டி சிங்கக்குட்டி நீ பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம் அட நீ தங்க கட்டி சிங்கக்குட்டி இனிவாம் பேரச் சொல்லும் பட்டி தொட்டி ஏ அகல்யா டாக்டர் ஆஃப் அன்பரசன் அரசு மேல்நிலைப்பள்ளி நெடுங்குளம். ஜி சாய் பிரசாத் சன்னாத் கோபால் அரசு உயர்நிலைப்பள்ளி சந்திரசேகரபுரம். ஜி சாய் பிரசாத். மா பாரதி கேஜிஎஸ் மேல்நிலைப்பள்ளி ஆடுதுறை. மா பாரதி டாக்டர் ஆஃப் மாரிமுத்து. கே சிவானி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி பாபநாசம். கே சிவானி. எஸ் சக்திவேல் சன் ஆஃப் சங்கர். அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பாபநாசம். எஸ் சுபாஷினி கார்த்திக் வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி செட்டிமண்டபம். எஸ் சுபாஷினி. ஆர் சௌமியா. எம் பிரியதர்ஷினி டாக்டர் ஆஃப் மணி கேஜிஎஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஆடுதுறை. எம் பிரியதர்ஷினி. டோக்கன் வாங்கின எல்லாரும் குழுக்கள் இருக்கு, தயவுசெய்து வெயிட் பண்ணுங்க. முதல் பரிசு 1 கிராம் தங்க காயின். தயவுசெய்து வெயிட் பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷத்துல நலத்திட்ட முடிஞ்சோன்னா குழுக்கள் உண்டு. 2ஆம் பரிசு 2 மிக்சி. அடுத்ததாக எஸ்எஸ் கீர்த்தனா ஸ்ரீ டாக்டர் ஆஃப் சக்திவேல் ஸ்ரீமாதா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. கே சாய் மகா பானாதுரை மேல்நிலைப்பள்ளி. கே சாய் மகா. கே தர்ஷினி கேஜிஎஸ் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி. கே தர்ஷினி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆடுதுறை. எஸ் அபரிவாசன் சன் ஆஃப் செந்தில்குமார் அண்ணா அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி பட்டீஸ்வரம். எஸ் அபரிவாசன். ஆர் ஆகாஷ் அண்ணா அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி பட்டீஸ்வரம். வி சுபாஷ்
இளைஞர் நற்பணி மன்றம் 11 மேல்நிலைப் பள்ளி வி சுபாஷ் சன் ஆஃப் வீரமணி. வி சுபாஷ். ஜி பிரியதர்சினி அரியண்ணா மேல்நிலைப்பள்ளி. ஜி பிரியதர்சினி. சி சஹானா அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி நன்னிலம். எம் வசந்த் பட்டீஸ்வரம் அண்ணா அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி பட்டீஸ்வரம். சி கோபிகா இளைஞர் நற்பணி மன்றம் மேல்நிலைப்பள்ளி கோவிந்தகுடி. எஸ் ஸ்ரீதேவி. என் தேவதர்சினி வலங்கைமான் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வலங்கைமான் என் தேவதர்சினி. எஸ் மன்றம் மேல்நிலைப்பள்ளி கோவிந்தகுடி. பி தியாகஸ்ரீ டாக்டர் பாலமுருகன் இளைஞர் நற்பணி மன்றம் மேல்நிலைப்பள்ளி கோவிந்தகுடி. என் நித்யஸ்ரீ டாக்டர் ஆஃப் நாகராஜன் கேசகி மேல்நிலைப்பள்ளி. என் நித்யஸ்ரீ. எம் நவீன்குமார் சன் ஆஃப் முனீஸ்வரன் மகரிஷி வித்யா மந்திர் கும்பகோணம். வி ரோஷன் சன் ஆஃப் வசந்தகுமார் ஸ்ரீமாதா மேல்நிலைப்பள்ளி. வி ரோஷன். எஸ் கெனிஷா ஸ்ரீ. 15 அடுத்த இருக்கா போது. எஸ் பரணி மீனவர் மேல்நிலைப்பள்ளி கடிச்சம்பாடி. மெனர்வா மேல்நிலைப்பள்ளி. நலத்திட்டங்கள் முடிய போது குழுக்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு 5 நிமிடங்கள் தயவுசெய்து காத்திருங்கள். ஆர் ரேசிகா சுவாமி தயானந்தா அரசு உயர்நிலைப்பள்ளி மஞ்சக்குடி. ஆர் ரேசிகா. ஆர்
சாருமதி தேவனாஞ்சேரி. டி ஆர்த்தி புளியம்பேட்டை டாக்டர் ஆஃப் தனியாச்சலம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி அன்னை இன்ஜினியர் டி ஆர்த்தி. எஸ் பிரவீன்குமார் சன் ஆஃப் செந்தில்குமார். எஸ் பிரவீன்குமார். ஏ வசந்தபிரியா டாக்டர் ஆஃப் அறிவரசன். ஏ வசந்தபிரியா டாக்டர் ஆஃப் அறிவரசன். அம்மா கொஞ்சம் எல்லா பேரும் கூப்பிட்டு வந்துருங்கம்மா எல்லாருமே. 10ஆம் வகுப்பு மாணவர்கள் முடிந்த பேரு ரெடியா இருக்குல்ல? ரைட். பன்னிரண்டாம் வகுப்பு எஸ் பொற்கலை திருலோக்கி ஸ்ரீ குமரகுருபரர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. கே மிதுன் 12ஆம் வகுப்பு எஸ்டி பாஸ்டின் மேல்நிலைப் பள்ளி பாவனாசன். கணேசன் மிதுன் பி வீர கணேஷ் டி ஆர்த்தி ஸ்ரீமாதா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. எஸ் ஆதித்யா கிறிஸ்தவ ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி. ஏ சத்யநாதன் ஸ்டார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி திருபுவனம்.
எஸ் விக்னேஸ்வரி பானாதுரை மேல்நிலைப்பள்ளி. யு சுவேதா அரசு மேல்நிலைப்பள்ளி திருமங்கலம். யு சுவேதா. பி ராகவி செயின்ட் பால்ஸ் பெண்கள் உயர்நிலைப்பள்ளி. இன்னும் சிறிது நேரத்தில் குழுக்கள் ரெடியாகி கொண்டிருக்கிறது. சன் ஆஃப் சிவகுமார் காளி. பிரகதீஷ். எஸ் யோகேஸ்வரி தேவனாஞ்சரி. எஸ் யோகேஸ்வரி நகர மேல்நிலைப்பள்ளி கும்பகோணம். எஸ் சஞ்சய் புளியம்பேட்டை நேட்டிவ் மேல்நிலைப்பள்ளி. எஸ் சஞ்சய். ஆர் ஆதிகேசவன் அண்ணா அரசு மேல்நிலைப்பள்ளி. ஏ அனுஷியா அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி. ஏ அனுஷியா. அனைத்து மகளிருக்கும் சிறப்பு பரிசு இருக்குது, அதையும் வாங்கி கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். குழுக்கள் இருக்கு. குழுக்கள் முதல் பரிசு, இரண்டாம் பரிசு, மூன்றாம் பரிசு இருக்கிறது. ஆகவே அனைத்து மகளிரிலும் இருந்து அனைத்து பரிசுகளையும் வாங்கி. கீழே கொட்டையூர் பி தன்யா. ஆர் சுஜிதா சங்கர வித்யாலயா பேரளம். மஞ்சக்குடி டி நரசிம்மன் சுவாமி தயானந்த அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளி மஞ்சக்குடி. ஏ காளீஸ்வரன் ஹையர் லேர்னிங் இனிஷியல் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி அம்மையப்பன். ஏ காளீஸ்வரன். டி பிரீத்தி ஸ்ரீ சுவாமி தயானந்த மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மஞ்சக்குடி. எஸ் கோபிகா மகாதேவ் குருஜி வித்யாலயா மேல்நிலை பள்ளி கொடுவாசல் கல்யாணபுரம். வி சக்தி. எம் பாரதி அப்பா பேர் மாரிமுத்து ஆடுதுறை 10th. எம் பாரதி இருக்கீங்களா? எஸ் தர்சிகா வலங்கைமான். எஸ் தர்சிகா ஸ்ரீ சங்கர பதின்ம மேல்நிலை பள்ளி வலங்கைமான். எஸ் யோகஸ்ரீ ஸ்ரீ சங்கர மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி பேரளம். சி யோகஸ்ரீ. பி கோமதி அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி பாவநாசம். பி கோமதி. மேல்நிலைப்பள்ளி வலங்கைமான். ஆர் சத்யா டாக்டர் ஆஃப் ராஜவேல் ஆர்கேஆர் அரசு மேல்நிலைப்பள்ளி திருச்சேவை. சத்யா. ஐயாறு சசிதரன் ஆலங்குடி அரசு மேல்நிலைப்பள்ளி ஆலங்குடி. சி எஸ் சாதனா கூப்பிடுங்க.
ஆர் நவீன் ரமேஷ்குமார் வழங்கியமான். ஆர் நவீன் ரமேஷ்குமார் வழங்கியமான். கே பிரபாகரன் சந்திரசேகரபுரம். டி மோனிஷா. டி மோனிஷா. டி மோனிஷா. ஒரு 5 நிமிஷம் கொடுக்கலாம். இப்ப ஆரம்பிக்க போறோம். குழந்தை யாசினி அண்ணன் கொடுங்க. டோக்கன் நம்பர் 790 அவர்களுக்கு 1 கிராம் தங்க நாணயம் விழுந்திருக்கு. டோக்கன் நம்பர் 790 யாரு? அனைவரும் கரவசை எழுப்புங்கள். டோக்கன் நம்பர் 790. 790 யாருமா? 790 ஓனே 1 கிராம் தங்க நாணயம் வென்ற வாழ்த்துக்கள்மா. அடுத்து இரண்டாவது ட்ரெஸ்ஸிங் டேபிள். ட்ரெஸ்ஸிங் டேபிள் 542 ட்ரெஸ்ஸிங் டேபிள் பெற்றிருக்கக்கூடிய 542 கையை தூக்குங்க. இல்லைன்னா குழுக்கள் அதே பரிசுக்கு மறுபடியும் நடைபெறும். அதே பரிசுக்கு மறுபடியும் நடைபெறும். சூப்பர் சூப்பர். ரவி நரசிங்கம்பேட்டை பாருங்க. உங்க முகத்தை டெய்லி பாத்துங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மூன்றாவது பரிசு மிக்ஸி 688. யார் அந்த அதிர்ஷ்டசாலி? 688 இருந்தா கையை தூக்கமாலாம். 688 டோக்கன் கையில வச்சிருக்கீங்களா? விடிஞ்சா காலையில தேங்காய் சட்னி சூப்பரா அரைக்க போற ஆள் யாரு? வாங்க விடுங்க. 688 கையை தூக்குங்க. இல்லன்னா அந்த பரிசு வேறொரு நபருக்கு மறுபடியும் இன்னொரு குழுக்கள் போட்டு நடத்திடுவான். உடனடியாக கை தூக்குங்க. இருக்கீங்களா? 688 1 கிராம், 688 2 கிராம், 623 3 கிராம் நிராகரிக்கப்பட்டது. இருக்காங்களா? அண்ணன் தூக்கிட்டாப்ல. சாப்பாடு அப்படி போட்டுருவோம் போல. அண்ணன் தூக்கிட்டாப்ல. ஆனா கொஞ்சம் கையில் வாங்க. சீக்கிரம் வாங்க. ஆனா பேரு 688 இல்ல, தவறதா கால விழுந்தது. அடுத்து இன்னொரு அதுக்கு பதிலாக அடுத்த குழுக்கள்
எடுங்க. வெரி குட். உங்க பேர் என்ன? 516. யார் அந்த அதிர்ஷ்டசாலி? 516 டோக்கன் கையில இருக்கா? 516 என்ன கையை தூக்கணும்? 516 16 516 ரைட். வர 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 கை தூக்கிட்டாங்க. வா, கை மட்டும் தெரியுது. வாங்க 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 அண்ணாச்சி, வேணுமா வாங்க பாப்போம். இல்ல இல்லையா? 516 ட்ரெஸ்ஸிங் டேபிள் வெளில எடுத்து போயிடுங்க. நடுப்பர் வைக்காதீங்க, வெளில எடுத்து போயிடுங்க. அண்ணாச்சி உங்க நம்ம பேரு சொல்லுங்க, சீக்கிரம் வாங்க, மேல வாங்க மேல வாங்க. 516 காங்கேய நகரம் செல்வராஜ், வாழ்த்துக்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது அடுத்த குழுக்கள் இன்னொரு மிக்ஸ் எடுமா. வெரி குட். 313 313 313 313 இருக்கீங்களா? 313 கையை தூக்குங்க இருந்தா. 313 அடுத்தது தயவுசெய்து அவங்க இல்ல. இல்ல 313 இருக்கா? இல்ல 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 இல்ல. அடுத்த 397 397 இருக்கீங்களா? 313 397 அனைத்து மகளிருக்கும் நிச்சய பரிசு ஒண்ணு உண்டு. தயவு செய்து வெயிட் பண்ணுங்க. முடிஞ்சிச்சு, இவங்களோட முடிஞ்சிட்டு. அதான் சின்ன குழந்தைகளுக்கு பிரைஸ் கிடையாது, பெரியவங்களுக்கு மகளிர் அப்படியே உட்கார்ந்துருங்க. உட்கார்ந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்துருங்க. வெளியே போகும்போது உங்களுக்கு பிரைஸ் உங்க கையிலே வந்து கொடுப்போம். இப்ப 397 ரவி கலா இனாம் குழுவில் கொஞ்சம் கை தட்டினா நல்லா இருக்கும். அடுத்த குழுக்கள் இறுதியான குழுக்கள் 754 கடைசி நம்பர் 754 754 யாரா இருக்கீங்களா? 754 இருக்கீங்களா? 754 இருக்கா? 754 ஆள் இருக்கா? கை தூக்குங்க. கை தூக்குறோம் முன்னாடி சீக்கிரம் வந்துடுவோம்.